கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்டேகே ரெஸ்லிங் உமல். ஸோ நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் சில இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் அண்ட் அப்டேட்டை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னால் முதலாக நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆளில் போடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒரு விதமான ரெஸ்லிங் நியூஸ் அண்ட் கண்டென்ட் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். ஸோ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 2 நியூஸ் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ அது என்னலாம் அப்படிங்கிற மாரி, ஸோ ஜோஷ் அலெக்சாண்டர் அப்படிங்கிற ஒரு ரெஸ்லரை பார்த்தீங்கன்னா அவர் டிஎன்ஐ சேர்ந்த ரெஸ்லராக. ஸோ அவரை பார்த்தீங்கன்னா இப்போ என்எக்ஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா கொண்டு வராதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதாவது எஸ் நம்ம என்எக்ஸ்டியும் டிஎன்ஐயும் தான் பார்த்தீங்கன்னா கொலாபில் இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் டிஎன்ஐயில் இருக்கிற ரெஸ்லர்ஸும் என்எக்ஸ்டியில் இருக்கிற ரெஸ்லர்ஸும் மாறி மாறி அங்கே போகிறாங்க. மெயின் ராஸ்டருக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ அதனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற டிஎன்ஐ சேர்ந்த ஜோஸ் அலெக்சாண்டர் அப்படிங்கிற ஒரு ரெஸ்லரை என்எக்ஸ்டிக்கு கொண்டு வரலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில டிஸ்கஷன் டபிள்யூ பண்ணுறாங்களாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய நியூஸு. அதாவது நம்ம வைப்பர் ரேண்டி ஆர்டனை பார்த்தீங்கன்னா அக்டோபர் 8ஆம் தேதி நடக்கக்கூடிய என்எக்ஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வர போகிறாங்க. ஸோ என்ன சம்மந்தம் இல்லாமல் நம்ம ரேண்டி ஆர்டனை என்எக்ஸ்டிக்கு கூடுறாங்கன்னு சொல்லி நானும் சர்ச்செல்லாம் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ ஆனால் அதுக்கான காரணம் இப்போதைக்கு தெரிய வரல. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 8ஆம் தேதி அக்டோபர் பார்த்தீங்கன்னா என்எக்ஸ்டியை பார்த்தீங்கன்னா ரேண்டி ஆர்டன் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கலாம். ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரேண்டி ஆர்டன் என்எக்ஸ்டிக்கு வர போகிறாரு. ஸோ அடுத்ததாக ரீசெண்ட் டைமில் நான் இந்த ஒரு பிக்கை பார்த்தேன். அதாவது நம்மளோட கெவின் நாஷ் இருக்கார்ல, ஸோ அவர் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியான வீடியோ. ஸோ தலைவனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வயசாயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு லெக்கில் வேறு சில இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கணும் நான் இன்றைக்கி அவர் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிற இது ஒரு பழைய ஒரு ரீல் தான். ஸோ இருந்தாலும் நான் அதை இன்னைக்கு தான் பார்த்துருக்கேன். ஸோ அதில் தலைவனோட உடம்பு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் பார்த்திங்கன்னா இருக்குது. இந்த வயசுக்கு அப்புறமும் அந்த லெவலுக்கு பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் ஒரு இதாடான்னா சும்மா அது பார்த்தோம். ஒரு லெஜண்ட் பார்த்திங்கன்னா இந்த லெவலுக்கு வயசில் பார்த்திங்கன்னா உடம்பு மெருகேற்றி வச்சிருக்காருன்னா அது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒருவேளை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வின்ஸ் மேக்மேனாக பிடிக்காமல் இருக்கலாம். ஸோ ஆனால் வின்ஸ் மேக்மேனோட இந்த 3 ரெஸ்லர்ஸ் இருக்கிறாங்களா, ஸோ அதாவது வின்ஸ் மேக்மேன் இவங்களா காமிச்ச லெவலுக்கு பார்த்திங்கன்னா இப்போ ட்ரிபிள் ஹெச் இவங்களை பார்த்திங்கன்னா இப்போ ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஸோ அதாவது வின்ஸ் மேக்மேன் பார்த்திங்கன்னா சென்ஸ்கேக் நாகமரா இருக்கிறது வரைக்கும் அவர் ரொம்ப லாங்காக பார்த்திங்கன்னா அந்த டைட்டிலை வச்சுருந்தார். ஸோ இருந்தாலும் அவருக்கு பார்த்திங்கன்னா அந்த டைட்டிலை கொடுத்து பார்த்திங்கன்னா வின்ஸ் அழகு பார்த்தாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் 2022 பாபி லெஸ்லியை பற்றி நம்ம சொல்ல வேணும். தி ஓமிட்டி தி பேட் பிஸ்னஸ், அதுக்கப்புறம் WWE சாம்பியன் சொல்லி அவர் ஒரு எறாவே பார்த்தீங்கன்னா அவர் லீட் பண்ணி ராவை டாமினேட் பண்ணி கொண்டு போயிட்டு இருந்தார். ஸோ அதுக்கப்புறமா நம்மளுடைய இவர் ஆஸ்டின் தியரியை நம்ம சொல்லே ஆகணும். ஸோ அவருக்கு அவர் இறங்கி வந்து அவருக்காண்டி பார்த்தீங்கன்னா போராடி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்லாம் பண்ணார். அவருக்காண்டி நிறைய ஸ்டோரி, மணி த பேங்கு, யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப்னு சொல்லி அவனை அடுத்த ஒரு ஜான்சினாவாக காட்டணும்னு சொல்லி நம்ம வின்ஸ் மேக்மேன் போராடி பார்த்தாரு. ஸோ ஆனால் இப்போ ட்ரிபிள் ஹெச் கண்ட்ரோலில் வந்தோன்னா என்ன ஆயிருக்கு, ஸோ சின்ஸ்கேக் நாகமரா எங்கே போனாருங்கிறது ஆள் அடையெல்லாம் தெரியாமல் அட்ரஸே இல்லாமல் தெரியாது. ஸோ பாபி லெஸ்லி WWE விட்டு போகிற லெவலில் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ட்ரிபிள் ஹெச் கொண்டு விட்டுருக்கிறாரு. ஆஸ்டின் தியரி ஃபியூச்சர் ஆஃப் ஜான்சினா. ஸோ அவரை பார்த்திங்கன்னா 8 out ஒரு அண்டர் டேக் டீமில் கொண்டு போய் போட்டு மொக்கப்படுத்தி வச்சுருக்கிறாரு. இதை நம்ம என்னத்தை சொல்ல, இந்த வகையில் நம்ம எப்படியோ பாராட்டி இருக்கலாம். ஸோ அடுத்ததாக நான் இந்த ஒரு விஷயத்த முன்னமே ஷேர் பண்ணியிருக்கோம். ஆனால் இது லேட் ஆனது காரணம் கொஞ்சம் ரிசர்ச் போயிட்டு இருந்து. ஸோ அதாவது நம்மளோட ஜேக்கப் ஃபாட்டு இருக்கிறார்ல, ரோமன் ரிட்டர்ன் வந்தப்போ நம்ம ஜேக்கப் ஃபாட்டுக்கு இன்ஜுரி ஆன ஆங்கிளை தான் காட்டினாங்க. ஸோ அன்னைக்கு கூட நான் முதல்ல கணிச்சது என்னென்னா, நம்ம ஜேக்கப் ஃபாட்டு அந்த ஒரு ஸ்பாக் ஸ்பிளாஷை டேபிள் மேலே போட்டு அவருக்கு இன்ஜுரி ஆனோடனே எனக்கு தெரியும். ஸோ அவர் பார்த்திங்கன்னா உடனே ரோமன் ரிட்டர்ன் வர போகிறாருன்னு. ஸோ அதை எப்படி நான் கண்டுபிடிச்சோம்னா, ஸோ அப்சல்யூட்லி பார்த்திங்கன்னா நம்ம ஜேக்கப் ஃபாட்டு அவர் டெபியூட் ஆன டைம்லேயே அந்த ஃப்ராக் ஸ்பிளாஷ் எல்லாம் சூப்பராகவே பார்த்திங்கன்னா அந்த டேபிள் மேலே லேண்ட் பண்ணிட்டு இருந்தார். நான் அன்னைக்கு அவர் டேபிள் மேலே விழுவோம் எப்படி எப்படி ரோமன் ரிட்டர்னை நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்க நேரம் அவர் ஸ்பிளாஷ் போட்டு முடிக்கிறாரு. அவருக்கு இன்ஜுரியான ஆங்கிளில் காமிச்சாங்க. ஸோ இதிலேருந்தே எனக்கு தெரிஞ்சு அப்போ ஜேக்கப் ஃபாட்டு எப்படியும் உள்ளே வரமாட்டார் நீ. ஸோ உடனே அடுத்ததாக யார் வருவான்னு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ட்ரைபிள் சீஃப் வந்துட்டார். ஸோ ஏன்னா அன்றைக்கே அது ஒரு ஸ்டோரி லைன் பார்ட் ஆஃப் தான் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிச்சு. ஸோ இருந்தாலும் பார்த்திங்கன்னா அவருக்கு இன்ஜுரி ஆன ஆங்கிளெல்லாம் காமிச்சிருந்தாங்க. ஸோ அவர் அது மட்டும் இல்லாமல் ஃபேன்ஸ் மத்தியிலேருந்து கத்திரிக்காரு. ரெஃப்ரிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அவரை கைத்தாங்கலாம் கூட்டு போயிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் பூட்ஸு அந்த கால் அடிபட்டிருக்க மாதிரி எல்லாம் ஃபோட்டோஸ் எல்லாம் லீக் ஆகிடுச்சு. ஸோ இருந்தாலும் பார்த்திங்கன்னா இது ஒரு ஸ்டோரி லைன் இருக்கணும்னு இப்போ எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னா சொல்லணும்னா, அவர் அந்த கேரக்டரை பப்ளிக் பிளேஸில் பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி தான் எனக்கு பர்சனலாக தோணுது.
இல்லாமல் ஒரு இன்ஜுரி ஆகிருக்கு அப்படின்னா அது நம்ம ட்ரூவே சொல்லியிருக்காரு. இருந்தாலும் அது ஸ்டோரி பார்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு என்னதோ தெரியுதில்ல அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்லருக்கு இப்படி ஒரு அடிபட்டிருக்கு அப்படின்னாக்கா இதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நியூஸ் வந்திருக்கும், இவர் இந்த லெவலில் இருக்கிறாரு ஸோ அப்படிங்கிற மாரி. ஸோ ஆனால் எப்படியுமே ஒரு இதுவுமே வரல. எதுனாலும் நம்ம இந்த ஸ்மாக் டவுனில் தெரியும். ஸோ ஆனால் அப்படி ஒரு சின்ன இன்ஜுரியாக இருந்தாலும் குடிச்சிக்கிறோம் இதாகிருந்தோம். ஏன்னா ஸோ அது ஒரு ஸ்கிரிப்டாக இருந்துன்னு வைங்களேன். ஸோ அதாவது அது நம்ம ஜேக்கப் ஃபட்டுவை ப்ரொடெக்ட் பண்ணி தான் வச்சுருக்காங்க. அப்படி ஸ்கிரிப்டாக இருந்துருந்தேன்னா ஏன்னா ரோமன்ட்டு அடி வாங்கியாச்சுன்னா ஸோ அவர் கொஞ்சம் வீக்காக தெரியுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ட்ரிபிள் ஹெச் சொல்லியிருந்தார் ஜேக்கப் ஃபட்டு இந்த பிளட் லைனில் ஒரு கேம் சேஞ்சராக இருப்பார் அப்படிங்கிற மாரி. ஸோ அப்படி பார்த்தாக்கா அவருக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா பிளான்ஸை ட்ரிபிள் ஹெச் வச்சுருக்காரு. ஸோ அப்படி பார்த்தா இது ஒரு பிளானாக இருந்துச்சுன்னா ஸோ கண்டிப்பாக இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்ததான் நம்மளுடைய ட்ரைபிள் சீஃப் இப்போ ரிட்டர்ன் வந்துட்டாரு. ஸோ ஆனால் அவர் இப்போ ஹீலாக வந்திருக்காரா ஃபேஸாக வந்திருக்காரா நீ என்ன ப்ரோ இப்போ இதை தொடங்குற? ஸோ அன்னைக்கு தான் நீ சொன்னியே அவர் ஃபேஸ் டன் தான் பண்ணியிருக்கிறாரு. இன்டர்னல் ராஸ்டரில் அவரை ஃபேஸ் டன் ரெஸ்லர்ஸ் கூட தான் வச்சுருக்கிறாங்க. ஸோ அப்படியெல்லாம் நிறைய பார்த்துமே. அன்னைக்கு அவர் ரிட்டர்ன் வந்த அன்னைக்கு கூட ஸோ அந்த போயிட்டுருக்கிற நேரம் பார்த்திங்கன்னா ஃபேன்ஸ் மத்தியிலலாம் கையை கொடுத்துட்டு போனார். ஸோ அப்போ அவர் ஃபேஸ் டன் தானே அப்படின்லாம் நம்மளுக்கு தோணும். ஸோ நானும் அதுதான் சொல்கிறேன். ஸோ அதாவது நம்ம ரோமன் ரென்ஸ் இப்போ ஃபேஸாக தான் வந்திருக்கிறாரு. இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஸோ இப்போ ஒருவேளை இப்போ ரோமன் ஃபேஸாக தான்ப்பா வந்திருக்கிறாரு. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதாவது இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஸோ இப்போ ரோமன் ரெயின்ஸு எதுக்குப்பா தேவலாம் ஃபேஸ் ஆகிட்டு ஸோ ஹில்டனாக இருக்கிறதுக்கே ஒரு நல்ல பிளான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஹில்டனாக வர்றதுக்கு பார்த்திங்கன்னா சில இதை சொல்லியிருக்காங்க. ரோமன் இப்போ ஹில்டனாக வந்தாக்க எந்த ஒரு பாதிப்பாக இருக்காது. ஸோ இப்படியெல்லாம் சில விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. அது என்னெல்லாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்ப்போம். ஸோ அதில் மொதல் விஷயம் என்னென்னா இன்னும் ரோமன் ரெயின்ஸ் அவரோட ட்ரைபிள் சீஃப்காக தான் அந்த பதவிக்காக தான் பார்த்திங்கன்னா திரும்ப வந்திருக்கிறாரு. ஆமாம், அவர் இல்லாத நேரத்தில் சோலோ சிகாவை பார்த்திங்கன்னா நான் தான் ட்ரைபிள் சீஃப்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ அவரை பார்த்திங்கன்னா நீ என்னடா ட்ரைபிள் சீஃப், நான் தான் ட்ரைபிள் சீஃப், நான் தான் ஒரிஜினல் ட்ரைபிள் சீஃப்னு சொல்லி ஸோ அன்றைக்கி அவரை பார்த்திங்கன்னா ஒரு அட்டாக் பண்ணிவிட்டு வேறு லெவலில் போயிருப்பார், மாஸ்க் அஞ்சிட்டு போயிருக்கிறாரு. ஸோ ஆமாம், அவர் இன்னும் அந்த ட்ரைபிள் சீஃப்காக தான் வந்திருக்காரு. ஸோ ட்ரைபிள் சீஃப் கேரக்டர் எப்படி நம்மளுக்கு தெரியும். இந்த 4 வருஷமாக ஒரு அராஜகம் பண்ணிட்டு இருந்த ஒரு அரசாங்கம் ஒரு இதை உருவாக்கி வச்சுருந்தது தான் நம்மளோட ட்ரைபிள் சீஃபு. ஸோ அவர் எந்த லெவலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஹீல் டர்னில் வேறு லெவலில் கலக்கிட்டு இருந்த அந்த சாம்பியன்ஷிப்புக்கு வேல்யூ கொடுத்து வச்சுருந்தாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த பதவி தான், அந்த ஹெட் ஆஃப் த டீம் தான், அந்த ட்ரைபிள் சீஃப் பதவிக்காக தான் பார்த்திங்கன்னா இப்போ சோலசிக்காவே அவர் அட்டாக் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த பதவிக்காக தான் அவர் வராரு. ஸோ அப்போ அங்கே வர நேரம் அவர் ஹில்டனாக வந்தாக்கா ஸோ அது நல்லா தானே இருக்கும். ஸோ இதுக்கு அவர் தேவையில்லாமல் ஃபேஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆனால் அதுக்கு பாசிபிள் இப்போதைக்கு குறவு தான். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஸோ கூட இருக்கிறவங்களே துரோகம் பண்ணிட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு மக்கள்லாம் அவரை ஹீலில் இருக்க நேரமே தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. ஆனால் இப்போ மக்கள் மத்தியிலேருந்து ரோமனுக்கு வேறு லெவல் ஒரு ஹீரோ வாட்டு தான் எங்கள் ட்ரைபிள் சீஃப் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஸோ இப்போ அவர் ஒரு அன்னைக்கு வரணுமே ஒரு ஃபேஸ் மாதிரி தான் எல்லாரும் கொண்டாடினாங்க. எப்பா ஹீல்டனாக இருந்தால் சோலாவியாவே அட்டாக் பண்ணிட்டாரு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால ரோமன் ஃபேஸாக தான் மேக்ஸிமம் இந்த ஸ்டோரியில் எனக்கு இப்போதைக்கு அதுதான் தேவை. ஸோ இருந்தாலும் இவங்க இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அவங்க சொல்கிறதெல்லாம் ஒரு பாசிபிள் இருக்குது. ஸோ ஆமாம், அந்த ட்ரைபிள் சீஃப் கேரக்டர் ஒரு ஹில்டன் கேரக்டர், அதுக்காக தான் நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு ரோமன் பார்த்திங்கன்னா ஃபேஸாக தான் வர்றாரு. ரெண்டாவது பாயிண்ட் என்ன கொடுத்துருக்குன்னா அடுத்ததாக ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் வர நேரம் அவர் பப்ளிக்கை பார்த்திங்கன்னா கண்டுவிடலை. அதாவது அங்கே இருக்கிற மக்களை கண்டுவிடாமல் தான் பார்த்திங்கன்னா அவர் வந்தார். ஸோ ஃபேஸாக வந்திருந்தாருன்னா தான் அவர் பிக் டாக் வந்த மாரி ஸோ எல்லா மக்களுக்கும் கை கொடுத்துட்டுலாம் வந்திருப்பார். ஸோ ஆனால் அவர் அப்படி வரல. ஸோ அவர் வந்து சோலோ அட்டாக் பண்ணி தான். ஸோ அதனால் அவர் பார்த்திங்கன்னா இப்போ ஹில் டர்ன் பண்ணால் நல்லா தானே இருக்கும். ஸோ இதுக்கு அவர் ஃபேஸ் டர்ன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆனால் அந்த இடத்துல என்ன மாரி அதாவது ரோமன் ஃபேஸ் தான். ஸோ அவங்க இப்படி 2 இதாட்டு பிரித்து ஸோ ரோமன் ஃபேஸாக வராமல் ஹில்டன் வந்தாலே நல்லா தானே இருக்கும் அப்படிங்கிற மாரி தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ஃபேஸ் தான். ஸோ இருந்தாலும் அதில் என்னோட பாயிண்ட்டை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதாவது அவர் பார்த்திங்கன்னா சோலசிக்காவை தான் அட்டாக் பண்ண வந்திருக்காரு. அதாவது இப்போ எப்படி சொல்ல
இப்போ நான் என்ன சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி. ஸோ நான் கொஞ்சம் திக்கிடுச்சு. ஸோ அதாவது ரோமன் ரைன்ஸ் வந்து அவரோட பதவிக்காக தான் வந்திருக்கிறாரு. அதாவது நான் தான் ட்ரைபல் சீஃப், ரோமன்லாம் முடிஞ்சு போன கதையை பற்றி நான் பேசுகிறான்னு சோலாவை நின்னார். ஸோ அப்படி அவர் பார்த்திங்கன்னா பால் ஹேமனு ஜெம்மி ஸோ நியூ டீமாக பார்த்திங்கன்னா அவர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற நேரம் அது ரோமனுக்கு பிடிக்கல. ஸோ அன்னைக்கு மக்கள் மத்தியில இருந்து அவர் பார்த்து ரசித்து அங்கே கை கொடுத்துட்டு வந்தால் அது நல்லாவா இருக்கும். ஸோ அவர் பேடாஸாக அப்படி வந்து ஸோ இவர் அட்டாக் பண்ணால் தான் அது நல்லா இருக்கும். ஸோ அதனால் அவர் ஃபேஸ் தான். ஸோ ஆனால் இவங்க இப்படி சொல்லியிருக்கிறாங்க, எதுக்கு அவர் ஃபேன்ஸை பார்க்கலப்பா, அவர் கையை கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல, அதனால் அவர் ஹீலாக தான் இருக்கிறாரு நீ. ஸோ ஆனால் பாயிண்ட் இது தான். ஆனால் ரோமன் வந்து ஃபேஸ் தான்ப்பா, அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, அதில் நீங்கள் குழம்புண்டான், அவர் ஃபேஸ் தான். ஸோ ஆனால் இவங்க என்ன மாதிரி கொடுத்துருக்குறாங்கன்னா, ரோமன் பார்த்திங்கன்னா இப்போ ஹீலாக வந்தாலே என்னப்பா எதுக்கு தேவையில்லாமல் ஃபேஸாக மாறிக்கிட்டு, ஹீல் தானே அவருக்கு நல்லா தானே இருக்குது. ஸோ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவர் ஃபேஸ் தானே எதுக்கு வரணும்னு சொல்லி நானே நிறைய வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கிறேன். ஸோ அவர் ரிட்டன் வந்ததுலேருந்து நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா ஓரளவு உங்களுக்கு எதிர் தெரியும். ஸோ இப்போதைக்கு நான் ஏன் உங்களை குழப்பியிருக்கேன்லாம் சொல்ல வரல. அவர் ஹில்டனாக இருந்தாலுமே ஸோ பாசிபிள் இப்படி இருந்தாலுமே பிரச்சனை இல்லையாப்பா, இது ஸ்டோரியெல்லாம் பாதிக்காத அப்படின்லாம் இருக்குது. ஆனால் கொஞ்சம் லாங் டைம் பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் இருக்கும். ஏன்னா ராக் விசஸ் ரோமனு, ஸோ பிளட் லைனுக்குள்ளே நிறைய விஷயங்களும் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் ஃபேன்ஸ் மத்தியிலுமே ஸோ ரோமனை வந்து ஒரு ஹீரோவை பார்க்கணும். ஸோ இப்போதைக்கு ஏன்னா 4 வருஷம் அவரை ஹீரோவாக பார்த்தாச்சு, இன்னமும் அந்த ட்ரைபல் சீஃப் கேரக்டர்லேயே ஒரு ஃபேஸாக வந்தாச்சுன்னா ஸோ அது கொஞ்சம் புதுசாக தான் இருக்கும். ஸோ இப்போ WWE அவரை ஃபேஸாக தான் வச்சுருக்கிறாங்க. ஸோ பார்ப்போம். இனி இந்த ஸ்மாக் டவுனில் தான் நம்ம எல்லாமே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அடுத்ததாக இந்த வாரம் மண்டே நைட் ட்ராவை பார்த்துருப்போம். ஸோ அதாவது வைல்ட் சிக்ஸ் அவங்களோட ஃபஸ்ட்டு மேட்சை கம்ப்ளீட் பண்ணி வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதில் யாரெல்லாம் நல்லா கவனிச்சிக்க, நம்ம லுக் ஹார்பர்க் அதாவது ப்ரூடி லீக்கு பார்த்திங்கன்னா நம்ம இவர் எரிக் ரோவன் பார்த்திங்கன்னா ட்ரிபியூட் கொடுத்துருப்பாரு. அது யாராவது கவனிச்சிங்களா? ஸோ அவர் பார்த்திங்கன்னா ஒரு மூவ்ஸ் பண்ணியிருப்பார், அந்த ரிங்கு வெளியே இருந்து அவர் அந்த ப்ரூடிலி லுக் ஹார்பர்க்கு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அவர் பண்ணுற மாதிரியே பண்ணி ஸோ ஒரு டைவ் அடிச்சிருப்பார். ஸோ அது பார்த்திங்கன்னா அவரோட ஃப்ரெண்டுக்காக பார்த்திங்கன்னா அவர் ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாரு. இதை எல்லாம் கவனிச்சிக்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்ததாக அம்பானியோட அராஜகம் இன்னும் நிற்கலை. ஸோ அதாவது நம்மளுடைய ஷாஷா பேங்க்ஸ் இருக்கிறாங்களா, ஸோ அவங்களுக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இன்விடேஷன் போயிருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களாம் பார்த்திங்கன்னா இப்போ இந்தியாவில் ட்ரிப் பண்ணி வந்துட்டுருக்குறாங்களாம். ஸோ அதான் அவங்க சொல்லியிருக்காங்க, நான் இன்னும் ப்ராக்டிஸ் நிறைய எடுக்கணும். ஸோ ப்ராக்டிஸ் எடுக்கணும், நம்ம அம்பானி வெட்டிங்கோட இந்த அம்பானி மகனோட வெட்டிங்கில் நான் கலந்துக்கிட்டோம்ல, ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நான் ப்ராக்டிஸ் எடுக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லி இந்த மாதிரி போட்டிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸோட ஃபேன்ஸுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷமான விஷயம். ஆனால் அதை நீங்கள் அனுபவிப்பீங்களான்னு மட்டும் எனக்கு தெரியல. என்ன ப்ரோ சொல்கிற, ரோமனை பற்றி எதை சொன்னாலுமே நாங்கள் அனுபவிப்போம் நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ இதை அனுபவிக்க முடியாத ஒரு சந்தோஷம். அப்படி என்ன சந்தோஷம்னு கேட்டிங்கன்னா, ஜோர்டன் பிராண்டுன்னு சொல்லி அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா ஒரு ஷூ கம்பெனி இருக்குது, ஸ்னீக்கர்லாம் இருக்குது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா இப்போ ரோமன் ரெயின்ஸ் ஒன் ஆஃப் த பார்ட்னர்ஷிப்பாக இருக்கிறது மாதிரி ஸோ இப்போ அஃபிஷியலாக ஒரு சில நியூஸ் பார்த்திங்கன்னா வந்திருக்குது. ஸோ அதில் என்ன குறிப்பிட்டிருக்கிறாங்கன்னா, இப்போ ரோமன் ரெயின்ஸ் அவங்களுக்கான ஒரு பார்ட்னர்ஷிப் எப்படின்னா WWE இந்த லோகன் பால் பார்த்திங்கன்னா இப்போ அந்த ப்ரைம்னு சொல்லி ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறார்ல, ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அதனால இப்போ ரோமன் ரெயின்ஸ் அதாவது அந்த பிளட் லைனுக்காக பார்த்திங்கன்னா கஷ்டமாக ஸோ பிளட் லைனோட ரிலேட்டடாக பார்த்திங்கன்னா அந்த டிசைனில் பார்த்திங்கன்னா ஸ்னீக்கரை இறக்குறதுக்காக பார்த்திங்கன்னா இப்போ 2025 இறக்க போகிறதாட்டி இப்போ அஃபிஷியலாக நியூஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஜோர்டன் பிராண்டுன்னு சொல்லி ஸோ நீங்கள் க்ரோமில் சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு இதோட க்ளீனாக நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா இப்போ ரோமன் ரெயின்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறாரு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ரோமன் ரெயின்ஸுக்காக கஷ்டமாக பார்த்திங்கன்னா அந்த பிளட் லைன் இருக்குல்ல, பிளட் லைனுக்கு அந்த ரிலேட்டடாக பார்த்திங்கன்னா அந்த ஸ்னீக்கரை 2025 அன்னைக்கு பார்த்திங்கன்னா லான்ச் பண்ண போகிறாங்களாம். ஸோ இப்படி லான்ச் பண்ணுறாங்க. ஸோ மக்களே ரோமன் ரெயின்ஸ் ஃபேன்ஸு எவ்வளோ நானும் சேர்ந்து தான் சொல்கிறேன். ஸோ அந்த ஸ்னீக்கரை எத்தனை பேர் வாங்குறதுக்கு தயாராக இருக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அநேகமாக நான் வாங்க மாட்டேன்னு தோணுது. ஏன்னா இன்னும் எனக்கு யூடியூப்லேருந்து எந்த ஒரு வருமானமும் வரல. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் அந்த மாதிரி பிளட் லைனை இது பண்ணி ரோமன் ஆசையில் அந்த ஷூவை வாங்கினேன்னா கண்டிப்பாக எங்கள் அம்மா அப்பாலாம் என்ன அந்தால வீட்டை விட்டு வெளியே துரத்துடுவாங்க. நான் அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் ஏதாவது இடம் சொல்லுங்கள், நான் வேணால் வந்து இருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இப்போ ஒரு விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.